யூனிட் 1 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ரோல் ஆஃப் அச்சீவ்மெண்ட், இம்பேக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அது வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியில் செல்ஃப் சஃபிஷியன்சி, ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன், ஜெனட்டிக்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி, என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி. ஓகேங்களா, இதுதான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சயின்ஸில் வரும். கீழே இருக்குது பார்த்தீங்களா கம்ப்யூட்டர் அண்ட் சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது. ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ட்ரக்லாம் பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல படிப்பீங்க. ஆல்கஹாலிசம், சோசியல் ப்ராப்ளம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதெல்லாமே வரும். என்விரான்மெண்ட் எக்காலஜி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயாலஜியில் படிச்சிருப்பீங்கல்ல, சுற்றுச்சூழல் சூழ்நிலையியல் அப்படிங்கிற டாபிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிலே படிச்சிருப்பீங்க. இதில் என்ன புதுசாக அதில் பார்க்கணும் இன்னொரு டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெனட்டிக் வந்து கொஞ்சம் விரிவாகவே பார்க்கணும். ஓகேங்களா, ஜெனட்டிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரிவாகவே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா, எப்படி பிரிப்பாங்க அந்த சயின்ஸ் அண்ட் டெக்கை மட்டும் எப்படி பிரிப்பாங்க? நார்மலாக சயின்ஸ் சிலபஸ் தான் அதில் இருக்க போகுது, ரிமைனிங் இருக்கிறதுல. டெக்கை மட்டும் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஸ்பேஸ் டெக்னாலஜின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லான்ச் வெஹிக்கிள்ஸு, அதுக்கடுத்து சேட்டிலைட்டு, ஓகேங்களா, அதுக்கடுத்து டெலஸ்கோப்லாம் அந்த மாடல் கொஸ்டினில் கூட விட்டுருந்தாங்க இல்லைங்களா. என்ன டெலஸ்கோப்? ஜேம்ஸ் வெப்பு. அதுக்கு முன்னாடி ஹபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலஸ்கோப் இருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரில டெலஸ்கோப்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சந்திராயன் 2, 1, மங்கள்யான் இந்த மாதிரிலாம் இருக்கு. அதர் கண்ட்ரியினுடைய ஆர்கனைசேஷன்லாம் இருக்கு இல்லைங்களா. இன்கேஸ் நாசா, ஜாக்ஸா, ராஸ்காஸ்மாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அவங்களுடைய பிளான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த சன்னுடைய பிக்சரை பார்த்தீங்கன்னா இவங்க விட்டுருந்தாங்க. நாசா, அந்த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி சேர்ந்து பார்த்தீங்கன்னா விட்டுருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே முக்கியமானது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் டெக்னாலஜி. டிஃபென்ஸ் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக முந்தானேத்து அந்த INS விக்ராந்தா, இந்த மாதிரி எவல்யூஷன் டிஃபென்ஸில். ஓகேங்களா, இதை தவிர டிஃபென்ஸில் அது தவிர நிறைய இருக்கு. மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிசைல்ஸ் அப்படின்னா க்ரூஸ் மிசைல், பேலஸ்டிக் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏவுகணைகள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டேங்க் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குறிப்பாக அந்த பீரங்கி மட்டும் தாக்கக்கூடிய ஏவுகணை பேர் என்ன? அதுக்கடுத்து ரேடாரு. இந்த மாதிரிலாம் இதெல்லாமே டிஃபென்ஸ்ல எப்படி அப்ளிகபிள் ஆகுது இதெல்லாமே படிச்சிங்கன்னா. அதுக்கடுத்து ஏர்கிராஃப்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, இப்போ ரஃபேல் இருக்கு நம்ம கிட்ட. இந்த மாதிரிலாம் படிச்சிங்கன்னா டிஃபென்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு வரும். நியூக்ளியர் டெக் அப்படின்னா அணு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதெல்லாம் நிறைய யூஸ் பண்றோம். நம்ம மின்சாரம் தயாரிக்க யூஸ் பண்றோம். இப்போ நிறைய கப்பலே வந்து பார்த்தீங்கன்னா ரன் பை நியூக்ளியர் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஓகேங்களா, அந்த கப்பல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன கப்பல், இதெல்லாமே நியூக்ளியர் டெக்னாலஜி இதில் வரும். டேட்டா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படின்னா இந்த இதெல்லாம் கேட்பாங்க அடிக்கடி. இந்த ப்ரிலிம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. சூப்பர் கம்ப்யூட்டர் மீக்கணினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபாஸ்டா வேலை செய்யற சூப்பர் கம்ப்யூட்டர். இதெல்லாமே அதோட டேட்டா. அதுக்கடுத்து கிளவுட் கம்ப்யூட்டிங்லாம் இருக்கு இல்லைங்களா. இப்போ யூனிட் 9ல அந்த காமர்ஸ்ல படிச்சிருப்பீங்களா, சேவா, கிளவுட் கம்ப்யூட்டிங், பிளாக் செயின், ஓகேங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வரும். அடுத்து கம்யூனிகேஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன்ல நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ 5G வந்திருக்கு, 4G இருந்தது. இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்குது இது எல்லாமே. ஜெனட்டிக் டெக்னாலஜி அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல டெக்னாலஜி. ஏன்னா இது வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உதவுது. ஓகேங்களா, இப்போ எல்லா இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்ளிகபிளா இருக்கு. இந்த டெக்னாலஜி என்னென்ன உங்களா அது ஜெனட்டிக்ஸே தான். அதில் என்ன இன்னும் டெப்தா படிக்கணும். நம்ம மரபியல் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஓகேங்களா, ப்ரிலிம்ஸ் சிலபஸ்ல அதே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியே படிக்கணும். சில கிராப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிஃபிக்கல் மாடிஃபைட் கிராப்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு. அது எப்படி பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போது எந்த அளவுக்கு அதனுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு, அதோட பூன் என்ன, அதோட பேன் என்ன அப்படின்லாம் பார்த்து பயன்பாடு என்ன, அதனுடைய பார்த்தீங்கன்னா தீமைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எதை நோக்கி போயிட்டு இருக்கும், கிரீன் எனர்ஜி நோக்கி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும். ஓகேங்களா, நார்மலா எனர்ஜிங்கும் போது ஜாகிரபி சிலபஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேங்களா, மினரல்ஸ் அண்ட் எனர்ஜி ரிசோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் எனர்ஜி ரிசோர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் கிரீன் எனர்ஜி, அதுக்கடுத்து கிளைமேட் சேஞ்ச், கார்பன் எமிஷன் இதெல்லாமே இருக்கு இல்லைங்களா. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்னென்ன எனர்ஜி ரிசோர்சஸ்லாம் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா, கிரீன் எனர்ஜி அதனுடைய கான்செப்ட் என்ன, இதெல்லாமே பார்க்க போகிறது எனர்ஜி டெக்னாலஜி. இதை தவிர பார்த்தீங்கன்னா சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் எக்காலஜின்னு இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வரும். ஓகே, என்விரான்மெண்ட் எக்காலஜி, என்விரான்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொல்யூஷனை பற்றி படிப்பீங்க. பொல்யூஷன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிப்பீங்க, கிளைமேட் சேஞ்சை பற்றி படிப்பீங்க. அங்கேயும் என்ன வரும் அப்படின்னா கிளைமேட் சேஞ்சை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா கார்பன் எமிஷனை பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணணும். கார்பன் எமிஷனை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் எனர்ஜி நோக்கி பார்த்தீங்கன்னா போகணும். ஓகேங்களா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி டெக்னாலஜி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரும். முக்கியமானது எது அப்படின்னா ஸ்பேஸ், டிஃபென்ஸ், இது ரெண்டும் மோரலெஸ் ஒரே மாதிரி தான் வரும். நியூக்ளியர்
டேட்டா அவ்வளோவா கேட்க மாட்டாங்க, சும்மா பேசிக்காக மட்டும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஜெனட்டிக்ஸ். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். எனர்ஜி பற்றி மைண்ட் பண்ண வேணாம், அது நீங்கள் ஜியாகிரபியில் படிச்சிருக்கீங்க ஆல்ரெடி. என்விரான்மெண்ட் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா படிக்க போறீங்க. ஓகேங்களா, இது எல்லாமே சரி. ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா, ஸ்பேஸ் டெக் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். சரிங்க சார், இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் அவ்வளோ கேட்க மாட்டாங்க. ஆர்பிட் அப்படின்னா என்ன, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவ்வளோ கேட்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், ஏன்னா நீங்கள் ஒரு இதாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், சந்திராயன் பார்க்குறீங்க, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மங்கள்யான் பார்க்குறீங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மங்கள்யான் பேரே என்ன அப்படின்னா 3 ஆர்பிட்டர் மிஷின். அது பேரே பார்த்தீங்கன்னா MOM அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, MOM அப்படின்னு சொல்லுவாங்க. மங்கள்யான் இன்னொரு நேம். 3 ஆர்பிட்டர் மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஆர்பிட்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி. ஓகேங்களா, ஆர்பிட் அப்படின்னா என்ன, தமிழ்ல சுற்றுவட்ட பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா, சுற்றுவட்ட பாதை, அதான் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாதை தான் பார்த்தீங்கன்னா ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. மையமா வச்சு சுற்றி வரக்கூடிய பாதை தான் பார்த்தீங்கன்னா சுற்றுவட்ட பாதை, ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மங்கள்யானை பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டர் மிஷின் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸ் அப்படின்னா, மார்ஸ்ல வந்து நம்ம லேண்ட்லாம் ஆகல. ஓகேங்களா, மார்ஸ்ல லேண்ட்லாம் ஆகல. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை வந்து அந்த ஆர்பிட்ல இருந்து அதை கண்காணிக்கிறோம். ஓகேங்களா, சந்திராயன் 1 அதே மாதிரி தான். சந்திராயன் 1ல நம்ம லேண்ட்லாம் ஆகல. ஓகேங்களா, என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர்பிட்ல இருந்து ஆர்பிட்ல இருந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா கண்காணிச்சோம், ரிசர்ச் பண்ணோம். ஆனா சந்திராயன் 2ல என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா லேண்ட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணாங்க. 3 இருக்கும் அதுல. விக்ரம் அது ஆர்பிட்டர், விக்ரம் லேண்டர், பிரக்யான் ரோவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா, பிரக்யான் ரோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணோம், ஆனால் சாஃப்ட் லேண்ட் ஆகல. சாஃப்ட் லேண்ட் ஆகிறது தான் நம்ம பிளான், பட் ஆனது பார்த்தீங்கன்னா ஹார்ட் லேண்ட். ஓகேங்களா, முள்ளமா இறங்கணும் அப்ப என்ன, விக்ரம் அதுக்கடுத்து பிரக்யான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. விக்ரம்னா இறங்கும், கரெக்டாக லேண்ட் பண்ணி விடும். ரோவர்னா ஒரு வண்டி மாதிரி, அது வந்து பார்த்தீங்கன்னா நேராக வண்டி மாதிரி போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸ் டெஸ்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா அனுப்பும். இதுதான் பிளான். ஆனா பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பிளான் அது பார்ஷியலி விக்டரி பார்ஷியலி ஃபெயில்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆர்பிட்டர் மட்டும்தான் பாஸ், ரிமைனிங் ரெண்டுமே ஃபெயில். ஓகேங்களா, அதனாலதான் 50% சக்சஸ்ஃபுல் 15% ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரி ஓகே. அதனாலதான் பாத்தீங்கன்னா என்னென்ன ஆர்பிட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆர்பிட்னா ஒண்ணுமே இல்லை, சுற்றுவட்ட பாதை தான் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட் அக்கார்டிங் டு அல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. உயரத்தை பொறுத்து அதனோட சுற்றுவட்ட பாதையினுடைய வகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னு லோ எர்த் ஆர்பிட், LEO அப்படின்னு சொல்லுவாங்க. LEO இங்க பூமியிலிருந்து 180 இருந்து 2000 கிலோமீட்டர் வர இருக்கிறதுலாம் லோ எர்த் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சார் இங்கெல்லாம் என்ன சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், பன்னாட்டு வானியல் மையம், அது வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு, லோ எர்த் ஆர்பிட்ல தான் இருக்கு. ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா மீடியம் எர்த் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2000 இருந்து 35,780 கிலோமீட்டர் வர இருக்கிறது பாத்தீங்கன்னா மீடியம் எர்த் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இதெல்லாமே பாத்தீங்கன்னா அந்த போலார் சேட்டிலைட் ஸ்பையிங் எல்லாம் பண்றாங்கல்ல, ஸ்பையிங் மானிட்டரிங் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த மாதிரி சேட்டலைட் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். ஹை எர்த் ஆர்பிட் ஆர் ஜியோ சிங்க்ரனஸ் ஆர்பிட்னா கம்யூனிகேஷன் சேட்டலைட் இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, இதன் டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட் பேஸ்ட் ஆன் அக்கார்டிங் டு அல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது ஒரு யூஸை வச்சு பாத்தீங்கன்னா 3ஆ பாத்தீங்கன்னா பிரிக்கலாம். ஒன்னு சன் சிங்க்ரனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸை வச்சு 3ஆ பிரிக்கலாம். சன் சிங்க்ரனஸ் ஆர்பிட், இன்னொன்னு ஜியோ சிங்க்ரனஸ் ஆர்பிட், இன்னொன்னு போலார் ஆர்பிட். ஓகேங்களா, இதுதான் பாத்தீங்கன்னா முக்கியம். போல்னா ஏற்கனவே படிச்சிருப்பீங்களா நீங்க? போல்னா எது? போல்னா துருவ பகுதி, போலார் ரீஜியனா துருவ பகுதியும் படிச்சிருக்கீங்க. போல் அப்படின்னா நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்களா? இப்படி ரன் ஆகும் போலார் ஆர்பிட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்படி ரன் ஆகும். ஓகேங்களா, இதான் பாத்தீங்கன்னா போலார் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் ஒண்ணுதான், போலார் ஆர்பிட்டும் ஒண்ணுதான், சன் சிங்க்ரனஸ் ஆர்பிட்டும் ஒண்ணுதான். சிங்க்ரனஸ் அப்படின்னு என்ன சார் சொல்றோம் நம்ம? சிங்க்ரனஸ் அப்படின்னா மீனிங் என்ன? சிங்க்ரனஸ் அப்படின்னு என்ன மீனிங்? ஒத்திசைவு அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேங்களா, அப்படின்னா என்ன அப்படின்னா சன் சிங்க்ரனஸ் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இதுதான் பூமி அப்படின்னா பூமியில எல்லா நேரத்திலையும் சன் ஒரே நேரத்துல உதிச்சிருதா? எப்படி உதிக்குது? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல உதிக்குது. ஓகேங்களா, நார்மலா 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 4 மினிட்னு படிச்சிருப்பீங்கல்ல, பிரிலிம்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அப்படி ஒரு டிகிரி போறதுக்கு 4 மினிட் பாத்தீங்கன்னா ஆகுது. டோட்டலா 360 டிகிரி பாத்தீங்கன்னா இருக்குல்ல, ஒன்னொன்னா பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குமா?
அப்ப இந்த சன் போக 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 அது கூட சிங்க்ரனஸ் ஆகியே பாத்தீங்கன்னா போகக்கூடிய ஆர்பிட் தான் பாத்தீங்கன்னா சன் சிங்க்ரனஸ் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சன்னோட ஒளி இங்க இருக்கு அப்படின்னு இந்த ஆர்பிட் வந்து இங்க இருக்கும், சேட்டலைட் வந்து இங்க இருக்கும். அது கூட போக 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 அது கூட சேர்ந்து பாத்தீங்கன்னா நகரும். இதுதான் சன் சிங்க்ரனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியோ சிங்க்ரனஸ் அப்படின்னா ஏற்கனவே சிங்க்ரனஸ் என்னன்னு பார்த்திருக்கோம். அது கூட ஒத்தி செஞ்சு போகக்கூடிய சிங்க்ரனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஜியோ சிங்க்ரனஸ் அப்படின்னா அதனுடைய ரொட்டேஷன் பீரியடு எர்த்தோட ரொட்டேஷன் பீரியடு சேம். அதனால ஜியோ சிங்க்ரனஸ் ஆர்பிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஜியோ சிங்க்ரனஸ் ஆர்பிட்னா இதனுடைய ரொட்டேஷன் பீரியடும் எர்த்தோட ரொட்டேஷன் பீரியடு சேம். எர்த்தோட ரொட்டேஷன் பீரியட் எவ்வளவு சொல்லுவோம்? 1 day தானே, 23 hours, அதுக்கு அடுத்து 56 minutes 4 seconds. அதே தான் பாத்தீங்கன்னா இதோட இது. அதனால ஜியோ சிங்க்ரனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அல்டிடியூட் வச்சு பிரிச்சீங்கன்னா நீங்க இப்படி பிரிக்கலாம் ஆர்பிட். ஓகேங்களா? ஒண்ணுமே இல்ல, ஆர்பிட் அப்படின்னா சுத்தி வர்றது. அது எந்த ஹைட்ல சுத்தி வருதுன்னா பாத்தீங்கன்னா இது. ஓகேங்களா? யார் கூட ஒத்தி செஞ்சு எப்படி சுத்தி வருது அப்ளிகேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா இப்படி. ஓகேங்களா? 2 ஆர்பிட்டா பாத்தீங்கன்னா இப்படிதான் பிரிப்பாங்க, 2 டைப்பா பாத்தீங்கன்னா இப்படிதான் பிரிப்பாங்க. ஓகேங்களா? இது நோட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா சன்க்கு சிங்க்ரனஸ் அப்படின்னா சூரியன் ஒத்திசைவு சுற்றுவட்ட பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியோ சிங்க்ரனஸ்னா புவி ஒத்திசைவு சுற்றுவட்ட பாதை. போலார் ஆர்பிட் அப்படின்னா துருவ சுற்றுவட்ட பாதை. எங்கிறது எப்படி போகும்? போல் டு போல் தான் பாத்தீங்கன்னா போறதுனாலதான் அந்த பேர் வச்சிருக்காங்க. சும்மா அப்படி எக்ஸாம்பிள் எழுதிட்டோம். லோ எர்த் ஆர்பிட்னா ISS அப்படின்னு எழுதிக்கோங்க, பன்னாட்டு வானியல் மையம். மீடியம் எர்த் ஆர்பிட்னா ஸ்பையிங் பண்றதெல்லாம் இங்கே. ஓகேங்களா? மானிட்டரிங், ஸ்பையிங் இந்த மாதிரிலாம் பண்றாங்க இல்லைங்களா? உதாரணத்துக்கு சீனால இது இருக்குன்னு நாசாக்காரங்க சொல்றாங்க, சரி அமெரிக்காக்காரங்க சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? அங்க போய் பார்த்துட்டு வந்துருப்பாங்களா? காரணம் ஸ்பையிங் தான், ஒண்ணுமே இல்லை. ஸ்பையிங், மானிட்டரிங் நிறைய இருக்கு. வெதர் மானிட்டரிங், மினரல் மானிட்டரிங், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஓசேன் மானிட்டரிங், இந்த மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப பூமிக்கு அடியில் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சரியா பாத்தீங்கன்னா இந்த மினரல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி தான். அந்த சேட்டலைட் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்ச் பண்ணுவாங்க. சேட்டலைட் ஓசன்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மினரல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? காரணம் வந்து பாத்தீங்கன்னா அதை ரிசர்ச் பண்றது தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேங்களா? ஜியோ இந்த ஆர்பிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்யூனிகேஷன், இந்த டிவி பிராட்காஸ்டிங்லாம் பண்றாங்க இல்லைங்களா? டைரக்ட் பிராட்காஸ்டிங்லாம் பாக்குறோம் இல்லையா? ஆன் டைம்ல அங்க நடக்காத நம்ம இங்க பாக்குறோம் இல்லைங்களா? கிரிக்கெட் மேட்ச் பாக்குறோம். இது எல்லாமே கம்யூனிகேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க நடக்கும் ஜியோ சிங்க்ரனஸ்ல. அதே மாதிரி சன் சிங்க்ரனஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இமேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இமேஜிங், ஸ்பையிங் இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து போலார் ஆர்பிட் அப்படின்னு பார்க்கும்போது கிராப் மானிட்டரிங், ஃபாரஸ்ட் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராப் மானிட்டரிங், ஃபாரஸ்ட் காடுகளை வந்து பாத்தீங்கன்னா கண்காணிக்கிறது, பயிர்களை பாத்தீங்கன்னா கண்காணிக்கிறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா போலார் ஆர்பிட்ல. அந்த மாதிரி ஆர்பிட்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு யூஸ் ஆகும், இந்த மாதிரி ஜாபுக்கு. ஜியோ சிங்க்ரனஸ் அப்படின்னா பாத்தீங்கன்னா அது டெலிகம்யூனிகேஷன், டைரக்ட் பிராட்காஸ்ட் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். டெலிகம்யூனிகேஷன், டைரக்ட் பிராட்காஸ்ட் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகிறது பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிட். ஓகேங்களா? இந்த ஆர்பிட்டுக்கு டெஃபினேஷன் வேணா எழுதிக்கோங்க. ஆப்ஜெக்ட் இஸ் ஏ ரெகுலர் ரிப்பீட்டிங் பாத். ஆப்ஜெக்ட் இஸ் ஏ ரெகுலர் ரிப்பீட்டிங் பாத். ஆர்பிட் இஸ் ஏ ரெகுலர் ரிப்பீட்டிங் பாத் that an object in space takes around one another அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஆர்பிட் அப்படின்னா இதுல சுற்றி வரக்கூடிய பொருள், அது ஆப்ஜெக்ட்னு எழுதிருக்கீங்களா? ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்ட்? அந்த ஆப்ஜெக்ட் தான் சேட்டிலைட். ஓகேங்களா? அந்த ஆப்ஜெக்ட் தான் என்னது? சேட்டிலைட், செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து எழுதிக்கோங்க. an object moving around a planet in an orbit is called satellite. சரி, ஓகேங்களா? இப்போ ஆர்பிட்டோட இது ஓரளவுக்கு பார்த்துட்டோம். டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட் இதை வந்து பாத்தீங்கன்னா ஆல்டிடியூட் வைஸ், யூஸ் வைஸ் பார்த்துட்டோம். சேட்டலைட்டோட டைப்ஸ் இருக்கு இல்லைங்களா? தமிழ்ல அந்த அளவு சுற்றுவட்ட பாதை அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கங்க சார். சுற்றுவட்ட பாதைன்னா ஆப்ஜெக்ட். அது கரெக்டான வேர்டு இந்த டெக்னாலஜியில் அவ்வளோவா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியல சார். சுற்றுவட்ட பாதை என்பது விண்வெளியில் உள்ள ஒரு பொருள்
ஒரு பொருள் தொடர்ச்சியாக மற்றும் திரும்ப திரும்ப சுற்றி வரும் பாதை. தொடர்ச்சியாக மற்றும் திரும்ப சுற்றி வரும் பாதை. ஓகேங்களா? அந்த பொருள் பேர் தான் சேட்டிலைட். ஒரு பொருள் எழுதிருக்கீங்க இல்லைங்களா, அந்த பொருள் பேர் தான் செயற்கைக்கோள். சுற்றுவட்ட பாதையில் ஒரு கோளை சுற்றி வரும் பொருள் செயற்கைக்கோள் ஆகும். தமிழ்ல கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் இதா இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் எடுத்தது இது யூபிஎஸ்சிக்காக பார்த்தீங்கன்னா எடுத்தது, அதனால அவங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும்னால பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்னு ஒன்று பார்த்துட்டோம். ஆனால் என்ன பார்க்கணும்? சேட்டிலைட்னு ஒன்று பார்க்கணும். எதுக்காக சார் சேட்டிலைட் விடுறோம் நம்ம? என்ன யூஸ்? அதனால என்ன ஆக போகுது? இங்கே சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க சார். எதுக்காக சார் சேட்டிலைட் விடுறாங்க? எதுக்காக விடுறாங்க சார் விடுறாங்க? சும்மா ஜாரம். எதுக்காக விடுறாங்க? என்ன சார்? சரிங்க சார். வேற கம்யூனிகேஷனுக்காக விடுறாங்க. வேற எர்த்தோட சரி, ஓகே. வேற சரிங்க சார். வேற எர்த் அப்சர்வேட்டரி அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டா? புவி கண்காணிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. புவி சரிங்க சார். வேற சார், வேற என்ன யூஸ் இருக்கு? கம்யூனிகேஷன் சொல்லிட்டீங்க. வேற சார் என்ன சார்? மானிட்டரிங் சொல்றீங்க. மானிட்டரிங் சார். வேற செக்யூரிட்டி, அதான் மானிட்டரிங் தானே. மானிட்டரிங், வெதர் மானிட்டரிங், டிஃபென்ஸ் மானிட்டரிங் எல்லாமே அதுக்குள்ளேயே வந்துடும். அப்சர்வேஷன் எல்லாமே. வேற சார் வேற என்ன ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா விடுறாங்க? சரிங்க சார். இங்கே கம்யூனிகேஷனுக்கும் மானிட்டரிங்க்கு எதுக்கு சார் நிலாக்கு ராக்கெட் விடுறாங்க, மார்ஸுக்கு ராக்கெட் விடுறாங்க? எதுக்கு விடுறாங்க அங்கெல்லாம்? அது எங்க சார்? இதுல வரலையே. வேறதானே அது. ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நாம வந்து பாத்தீங்கன்னா நிலாவில் தண்ணி இருந்தா என்ன நம்மளுக்கு என்ன, எது இருந்தா நம்மளுக்கு என்ன. அதே மாதிரி இப்ப இதுல மார்ஸ்ல என்ன இருந்தா நம்மளுக்கு என்ன ஆக போகுது? இதாவது பரவாயில்ல, ஏதோ ஒரு கம்யூனிகேஷன், ஆன்லைன் பிராட்காஸ்டிங் இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் இருக்கு. இதனால இது பாத்தீங்கன்னா ஸ்பையிங், இதெல்லாம் இப்போது இருக்கக்கூடிய உலக நாடுகள் அப்படிங்கும் போது எல்லா நாடுகள்கிட்டயும் ஆயுதம் இருக்கும்போது இதெல்லாம் நம்மளுக்கு தேவைதான்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு தேவை? ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் நம்மளை சுத்தி அதுக்குதான் சார் மானிட்டரிங் இருக்கு, டெலஸ்கோப்லாம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு. வேற சார் it helps to learn evolution of earth அப்படின்னு சொல்லுவாங்க. helps to learn evolution of the earth. நாம வந்து பாத்தீங்கன்னா பிக் பேங் தியரி தான் படிச்சிருக்கு, கரெக்ட் தானே? பிக் பேங் தியரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட். எவல்யூஷன் ஆஃப் எர்த் அப்படின்னா பிக் பேங் தியரி 13.5 லட்சம் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தோன்றினது பெருவெடிப்பு கொள்கை. அதுல இருந்து பாத்தீங்கன்னா எர்த் வந்து ஃபார்ம் ஆனது 4.5 மில்லியன் லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தொடங்கினது அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கோம். இது பிக் பேங் தியரி சொன்னதே பாத்தீங்கன்னா 1892, 93, 98 நினைக்கிறேன். ஒருத்தர் சொல்லிருப்பாரு லாங் டேர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லிருக்காரு. மேபி பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் நாம பண்ணும் போது பாத்தீங்கன்னா புது எவல்யூஷன் மேபி நம்மளுக்கு தெரிய வரலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வேற பிளானட்ல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய மினரல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் மீத்தேன் இருந்ததுன்னா அட்மாஸ்பியர் இருக்கும். ஓகேங்களா? ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கா, அங்க வாட்டர் இருக்கா. இப்ப நம்ம இது சந்திராயன் 1 எல்லாம் பாத்தீங்கன்னா வாட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லிருக்கு. ஓகேங்களா? அதோட அப்சர்வேஷன் அதெல்லாமே நம்ம அதோட அப்சர்வேஷன். ஓகேங்களா? இதுக்காக தான் பாத்தீங்கன்னா இன்டர் பிளானட்டரி மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னா விண்வெளியை பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி செய்யறதுக்காக. ரிமைனிங் இருக்கிற இதெல்லாம் நம்மளோட யூஸ்க்காக.
இப்போ கம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா கம்யூனிகேஷனுக்காக. ஓகேங்களா, அது எய்தர் டெலிகம்யூனிகேஷன் ஆர் ஆன்லைன் பிராட்காஸ்டிங் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. இப்போ நான் எங்கேயோ நடக்கிற கிரிக்கெட் மேட்ச் இங்கே உட்காந்து வீட்டில் வந்து பார்க்குறோம் இல்லைங்களா, அதெல்லாமே டைரக்ட் ஆன்லைன் பிராட்காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் ஏற்கனவே பார்த்துருவோம், மானிட்டரிங் ஸ்பையிங் இதெல்லாமே. ஓகேங்களா, அதுக்கடுத்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் நம்ம சொன்னது சந்திராயன் 1 சந்திராயன் 2 மார்ஸ் MOM மங்கள்யான் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ல வரும். நேவிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம ஜிபிஎஸ் யூஸ் பண்றோம், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் தான். ஓகேங்களா, அதே மாதிரி இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு நேவிகேஷன் சேட்டலைட் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. அது என்ன இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டோட வகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்பஸ் வைஸ் கம்யூனிகேஷன், மானிட்டரிங், ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், நேவிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சேட்டலைட் சொல்லுங்க போல இன்சாட் படிக்கிறீங்க இல்லைங்களா, இன்சாட் ஆப்பிள் இதான் இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட். எது ஆப்பிள் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, அது மேபி ஆர் எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ் ஆர் பார்த்தீங்கன்னா சோதனை அடிப்படையில் ஃபர்ஸ்ட் விட்டதா இருந்தாலும் சரி, ஆபரேஷன் வகையில் விட்டதா இருந்தாலும் சரி, ஆப்பிள் தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, சோதனை அடிப்படையில் தான் விட்டுருப்போம். அதான் ஃபர்ஸ்ட் இன்சாட், அதுக்கடுத்து இன்சாட் வருது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜிசாட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, கலாம் சாட் இது எல்லாமே. மானிட்டரிங் அப்படின்னா சாரல் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. சாரல் அப்படின்னா வெதர் பிராட்காஸ்டிங்காக. அதுக்கடுத்து ஓசேன் சேட் அப்படின்னா கடல் வளங்களை பார்த்தீங்கன்னா ஆராயறதுக்காக ஓசேன் சேட்னு விட்டுருப்பாங்க. அதுக்கடுத்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏற்கனவே பார்த்த மாதிரி சந்திராயன் பார்த்துருக்கோம், 1 2 மங்கள்யான் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து சுக்ரயான் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆதித்யா L1 அப்படின்னு சொல்லிட்டு சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா இது பண்றதுக்காக, அதை சன்னோட ஆர்பிட்டர் மிஷனுக்காக ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நேவிகேஷன் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா IRNSS அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்தியாவினுடைய ஓன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. IRNSS அப்படின்னா இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, GPS எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க. இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த IRNSS மூலியமா தான் பார்த்தீங்கன்னா நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சிருப்பீங்க, ககன் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கீங்களா, ககன் ஆர் ஜெமினி படிச்சிருக்கீங்களா. அந்த ககன் வந்து பாத்தீங்கன்னா ககன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபிளைட், அதுல ககன்ல வந்து பாத்தீங்கன்னா இலங்கணத்தை இண்டிகோ ஃபிளைட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீஜனல் சிஸ்டம், இந்த நேவிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணி லேண்ட் ஆன ஃபிளைட் வந்து பாத்தீங்கன்னா அந்த இண்டிகோ அப்படிங்கிறது. ஓகேங்களா, ககன் வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இஸ்ரோ, இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவானது தான் பாத்தீங்கன்னா ககன் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இதெல்லாமே பாத்தீங்கன்னா உள்ள ஒண்ணு பார்ப்போம். நம்ம டைப்ஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா பார்த்திருக்கோம், இன்னும் இஸ்ரோவே இன்னும் வரல நம்ம. ஓகேங்களா, ஆர்பிட் பார்த்தோம், ஆர்பிட்டோட டைப் பார்த்தோம், நெக்ஸ்ட் அந்த ஆர்பிட்ல கூடிய ஆப்ஜெக்ட் தான் பாத்தீங்கன்னா சேட்டலைட். டைப்ஸ் ஆஃப் சேட்டலைட் பாத்தீங்கன்னா பார்த்திருக்கோம். ஓகேங்களா, அது கம்யூனிகேஷன், மானிட்டரிங், ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், அதுக்கடுத்து நேவிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது தொலைத்தொடர்பு, இது வந்து பாத்தீங்கன்னா கண்காணிப்பு செயற்கைக்கோள், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சிக்காக விடக்கூடிய செயற்கைக்கோள், அதுக்கடுத்து நேவிகேஷன் வழிகாட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா விடப்படக்கூடிய செயற்கைக்கோள். ஓகேங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் இஸ்ரோ, எங்க இந்த பிளான் நம்மளுக்கு வருது. ஓகேங்களா, எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சியில முக்கியமான இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற பிளான் எங்க வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துல பல நாடுகள் பார்த்தீங்கன்னா இருக்கு. முன்னேறிய நாடுகளை விட நாம ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் முன்னாடி இருக்கும், ஸ்பேஸ் ரிசர்ச்ல முன்னாடி இருக்கும். சீனா, அமெரிக்கா, அதுக்கடுத்து ரஷ்யா, இந்த கண்ட்ரிக்கு அடுத்து நாம இருக்கோம், இந்தியா இருக்கும். வேற நாடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி இருக்காங்க. எப்படி இந்த நிலைமைக்கு நாம போனோம். ஓகேங்களா, அப்படிங்கிறத பார்க்க போறது பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் இஸ்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன், அந்த பேக்ரவுண்ட் ஆஃப் இஸ்ரோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்கணும். ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்க, அடுத்து ISRO பார்க்கலாம்.